ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு நாமினி ஆட் பண்ணணும், இல்லை ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க நாமினி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, அது சேஞ்ச் பண்ணணும், இல்லை நாமினி வேணாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் பண்ணுறத விட உங்ககிட்ட நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெட் பேங்கிங் இல்லை அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த நாமினி பற்றின டீட்டெயில் நீங்கள் பார்க்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெளிவான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓப்பன் பண்ணிருங்க. கூகுள்ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெட் பேங்கிங் லாகின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அதுல நீங்க டைப் பண்ணதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் பேஜ் ஒன்று வரும். அந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் நெட் பேங்கிங் லாகின் பண்றதுக்கு கண்டினியூ டு லாகின் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டினியூ டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க, இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருக்கிற கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஓடிபி பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெட் பேங்கிங் குள்ள போகும். சோ இதுதான் உங்களோட நெட் பேங்கிங் பேஜ். சோ இந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, நாமே நீங்க ஆட் பண்றதுக்கு இந்த ரிக்வெஸ்ட் அண்ட் என்கொயரி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த பேஜ்ல எல்லாமே வந்துரும். இந்த பேஜ்ல நீங்க எதை பார்க்கணும் அப்படின்னா இடத்துல இருக்கு பாருங்க, ஆன்லைன் நாமினேஷன் சொல்லிட்டு இந்த ஆன்லைன் நாமினேஷன் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். சோ இந்த ஆன்லைன் நாமினேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கொடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சோ இந்த ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்குது. உங்ககிட்ட நாமினியே நீங்க ஆட் பண்ணிடல அப்படின்னா நாமினி ஆட் பண்றது, இல்ல அப்படின்னா எந்த நாமினி ஆட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செக் பண்றது, ஆல்ரெடி நாமினி ஆட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த நாமினியை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது, அப்புறம் நாமினி ரூல் பண்றது ஃபார் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் இது ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு நாமினி ஆட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு இதுல போய் பார்க்க போறோம். ஸோ இது ரெஜிஸ்டர் நாமினிங்கிறத ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்க அக்கௌண்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. ஸோ கொடுத்தது பாருங்க, எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா என் அக்கௌண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி நாமினி ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த நாமினி ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக இருக்கு என்கொயரி நாமினி அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நான் உள்ள போறேன். ஸோ அந்த என்கொயரி நாமினிக்குள்ள வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல அக்கௌண்ட்கான டீடைல் எல்லாமே காட்டுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல அக்செப்ட் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க, நான் செலக்ட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி நாமினி இருக்குன்னு காமிச்சிங்களா, இந்த நாமினி வந்து என்ன யாரோடது, என்ன பேரு, என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுது ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த நாமினி வேணாம், இதை நான் கேன்சல் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கேன்சல் நாமினேஷன் அப்படிங்கிறதுக்குள்ள போறேன். ஸோ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படிங்கறத கொடுக்குறேன். ஸோ அக்கௌண்ட் டீடைல்லாம் இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல அக்செப்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ வந்து என்டர் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓடிபி ரிசீவ் ஆகல அப்படின்னா கிளிக் டு ரீசன் ஓடிபின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இது கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஓடிபி ரீசன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கான ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் செலக்ட் பண்ண அக்கௌண்ட் டீடைல் ஆல்ரெடி இருக்கிற நாமினி நேம் எல்லாமே காட்டுது. இந்த நாமினேஷன் தான் நீங்க டெலீட் பண்ணணுமான்னு கேட்கறாங்க. ஸோ சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ பாருங்க, என் அக்கௌண்ட்ல ஆல்ரெடி ஆட் பண்ணி இந்த நாமினி வந்து இப்போ டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா நாமினி ஆட் பண்ணணும். உங்களுக்கு நாமினியே ஆட் பண்ணலன்னா இந்த ஸ்டெப்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. நாமினி ஆட் பண்ணி இருந்துச்சு தப்பா ஆட் பண்ணி இருந்துச்சுன்னா நான் இதுவரை சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்டர் நாமினேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல நாமினி நேம் கேக்குது. நேம் கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அவங்க ஆதார் கார்டுல எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க என்ட்ரி பண்ணுங்க. உங்க நாமினி அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து நாமினியோட அட்ரஸ் வந்து அவங்க ஆதார் கார்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரி அப்படியே நீங்க இதுல என்ட்ரி பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாமினேஷன் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு அவங்க ப்ரூஃப் கொடுத்து எடுக்கிறது கரெக்டா. அப்புறம் நாமினி ரிலேஷன்ஷிப் வித் டெபாசிட்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நீங்க என்ட்ரி பண்ண நாமினி வந்து என்ன உறவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அந்த உறவை நீங்க இதுல என்ட்ரி பண்ணிருங்க. ஃபாதர் வந்து ஃபாதர், இது வந்து சன் நேம்னா இந்த இடத்துல சன் அப்படிங்கறது கொடுத்துருங்க. ஸோ எல்லா டீடைலும் என்ட்ரி பண்ணிட்டு கீழே ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்செப்ட் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அக்செப்ட் பாக்ஸ் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். நம்ம என்ட்ரி பண்ற நாமினி நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ரிலேஷன் டைப் எல்லாமே கரெக்டான்னு சொல்லி செக் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்மிட் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இந்த சப்மிட் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. ஸோ என்ட்ரி பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ அவ்வளவுதாங்க. பாருங்க, நமக்கு நாமினேஷன் நம்ம யாரோட நாமினி நேமா போட நினைச்சோமோ அவங்க நேம் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுறதுங்க, என்கொயரி நாமினேஷன்ல போய் நான் ஆல்ரெடி செக் பண்ண மாதிரி நீங்க
கொடுத்த நாமினி நேம் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் ஆயிருச்சா அப்படி சொல்லிட்டு இந்த என்கொயரி நாமினேஷன்ல போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைனில் எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்கள் தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தெளிவாக இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது, அதை ரினிவல் பண்ணுறது, ரீபிரிண்ட் பண்ணுறது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பற்றி, மொபைல் பற்றி, நெட் பேங்கிங் பற்றி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்டு விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியாக வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் கூட ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டாக சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.